ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றும் செய்திகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். விமல் வீரவன்சவும் உதய கம்மான் பிளவும் இன்னும் சிலரும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நீதிமன்ற அவமதிப்பாக அமையக்கூடும் என்று சிஐடி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. அடுத்து என்ன நடந்தது, நீதிமன்றத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பது குறித்து பார்க்கலாம். அதே நேரம் எங்கே முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனவின் மகன் தஹம் சிறிசேன, அவருடைய மனைவி எங்கே என்று பலரும் கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே போய் மறைந்தார்கள்? தஹம் சிறிசேனவின் மனைவிக்கு ஏன் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் சம்பந்தப்பட்ட மோசடிதான் என்ன? இது பற்றியும் அதுபோல மஹிந்த ராஜபக்சவினுடைய உத்தியோகபூர்வ இல்லம் அரசுடைமையானது மாதிரி நாமலின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு என்ன நடந்தது? இந்த செய்திகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எல்லாமாக இருந்த அகில விராஜ் காரியவசத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் துயர் பற்றியும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி உறவுகளே. அதுபோல இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நீங்கள் மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். முதலில் அகில விராஜ் ஸ்பெஷலோடு ஆரம்பிக்கலாம். அகில விராஜ் காரியவசத்தை எப்படி அழைப்பது என்றுதான் சிக்கலாக இருக்கிறது. முன்னாள் கல்வி அமைச்சர் என்று அழைப்பதா? ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் என்று அழைப்பதா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் என்று அழைப்பதா? ஏதாவது ஒரு அடைமொழியில் அழைத்துக் கொள்ளலாம். அவருடைய பதவி புராணங்களை விட அவர் செய்திருக்கும் சம்பவம் தான் மிக முக்கியம். முதலில் அகில விராஜ் காரியவசம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைதானதுக்கு காரணமான குற்றச்சாட்டு என்ன என்று பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை ஆலோசகர்களில் ஒருவராக பணியாற்றிய போது தன்னுடைய உத்தியோகபூர்வ ஊழியர்கள் என்று கூறி 4 பேரை பணியில் அமர்த்தி இருக்கிறார் அகில விராஜ் காரியவசம். இதில் 3 பேருக்கு வழங்கப்பட்ட பணி என்னவென்றால் அகிலவின் எரிபொருள் நிலையத்தை பராமரிக்க வேண்டும். மற்றவர் அலுவலக பணிகளுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் அகிலவின் கண்ணசைவுக்கு கட்டுப்படும் ஒருவராக இருந்திருக்கிறார். அரசின் எந்த ஒரு உத்தியோகபூர்வ பணிகளும் இவர்களுக்கு ஒதுக்கப்படாத நிலையில் இவர்களுக்காக செலவழித்த சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளினுடைய மொத்த தொகை 27 லட்சத்தை விட கொஞ்சம் அதிகம் என்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. அதாவது அகில விராஜ் காரியவசத்தின் சொந்த வேலைகளை செய்ய அரச கஜானாவிலிருந்து உங்களுடைய பணம், என்னுடைய பணம் தண்ணீராக பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அரசுக்கு இப்படி ஒரு வினோதமான நிதி இழப்பை ஏற்படுத்தி இருக்கும் அகில விராஜ் காரியவசம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார் நீதிபதி. அகில விராஜ் காரியவசத்தின் மீது கை வைத்ததன் மூலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வருகிறார்களா என்பது தனியே ஆராயப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அகில விராஜ் காரியவசம், சாகல ரத்நாயக்க, வஜ்ர அபேவர்தன போன்றோர் இப்போதுமே ரணிலின் விசுவாசமிகு தொண்டர்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் ரணிலுக்கு எதிராக கிளர்ச்சி வந்த போதெல்லாம் முன்வரிசையில் நின்று பாதுகாத்தவர்கள். 6ல் 5 பலத்துடன் யானை போல பலம் கொண்டிருந்த கட்சி இன்று சிற்றெரும்பு கணக்காக கூடி குறுகி போய்விட்டது என்றாலும் ரணிலின் தலைமை பதவி அப்படியே எஞ்சி இருக்கிறது. புரட்சியாளர்களும் குழப்படிக்காரர்களும் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆனால் அகிலவும் சாகலவும் வஜ்ரவும் அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் நோயாளி பரிதாபகரமாக உயிரிழந்தார் என்பார்களே, அதுபோல ஒன்றுதான். தேர்தல் ஒன்றில் வென்று ஜனாதிபதியாக முடியாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோல்ஃபேஸ் புரட்சியும் கோட்டாபய ராஜபக்சவின் தப்பியோட்டமும் ஜனாதிபதியாகும் கதவுகளை திறந்து கொடுத்தது. ஜனாதிபதியான ரணிலை பார்லமெண்டத்தில் பொதுஜன பெரமுன தாங்கி நின்றது. பார்லமெண்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பலம் வெறும் ஒன்றுதான், அது ரணில் மட்டும்தான். ரணில் ஜனாதிபதியானதால் வெற்றிடமான அவருடைய இடத்துக்கு வஜ்ர அபேவர்தன வந்து சேர்ந்தார். அகில விராஜ் காரியவசம், சாகல ரத்நாயக்க உட்பட ரணிலின் நெருக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள் எல்லாம் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் என்ற பெயரில், இணைப்பு செயலாளர்கள் என்ற பெயரில், விசேட உதவியாளர்கள் என்ற பெயரில் ஜனாதிபதி அலுவலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இதை ஏன் இத்தனை விரிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், அகில விராஜ் காரியவசம் பணிக்கமர்த்திய 4 பேர் எந்த ஒரு முறையான உத்தியோகமும் பார்க்காமல் தனிப்பட்ட வேலைகள் பார்த்ததற்கு அரச கஜானாவில் பணம் பயன்படுத்தப்பட்டது போலத்தான் இந்த உதவியாளர்கள், ஆலோசகர்கள் என்று ரணில் நியமித்தவர்களினுடைய நிலைமையும் அமைந்திருந்தது. அவர்களால் அடைந்த பலன் என்று ஏதாவது இருக்கிறதா என்றுதான் தெரியவில்லை. மாபெரும் பொருளாதார மேதை என்று வர்ணிக்கப்பட்ட ரணில் ஆட்சியில் அப்படியான நபர்கள் 92 பேர் இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும்
ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி என்ற நாமகரணத்துடன் சாகல ரத்நாயக்க இருந்தார். அதாவது ஜனாதிபதியின் முறையான அரச கர்மங்களை ஆற்ற பணிக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் இந்த இலவச சாம்பார் கூட்டுக்கும் தொடர்பு இல்லை. சாகல அகில என்று நீண்ட இந்த 92 பேரும் ரணிலின் தனி யூனிட். மஹிந்த காலத்திலும் இப்படி 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். யாராவது மஹிந்தவிடம் வந்து ஜீவனோபாயத்துக்கு ஏதாவது வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டால் அவர்களை தூக்கி இந்த கும்பலுடன் சங்கமிக்க செய்து விடுவாராம். நானும் மஹிந்தவின் ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தேன். நான் கொடுத்த உபதேசம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருந்தார் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார். மஹிந்த வழியைத்தான் ரணிலும் அவருடைய 2 வருட ஆட்சி காலத்திலே பின்பற்றியிருந்தார். நியமிக்கப்பட்டிருந்த 95 வயதான ஒருவர் 80 வயதை தாண்டிய ஜான் அமரதுங்க போன்றோரால் அடைந்த நன்மை ஏதுமுண்டா? இவர்களால் எழுந்து நடக்கத்தான் முடியுமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வடிவேல் சுரேஷுக்கு மலையக தமிழர்களை இலங்கை சமூகத்துடன் இணைப்பது தொடர்பான ஆலோசகர் பதவி. நிரஞ்சன் ஜார்ஜ் டி சில்வா என்பவருக்கு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, கரீபியன் மற்றும் பசிபிக் மற்றும் பிரித்தானிய விவகார ஆலோசகர் பதவி. போஷ் வாகனத்தை கரையான் அரித்ததாக கண்டுபிடித்த விஞ்ஞானி ரோசி சேனாநாயக்கவுக்கு மாகாண சபை விவகாரம் தொடர்பான ஆலோசகர் பதவி என்று படு நகைச்சுவையான தலைப்பில் விதவிதமான அலங்கார பதவிகள் ரணிலால் வழங்கப்பட்டிருந்தன. இதில் வெடி ஜோக் என்னவென்றால், ரோசிக்கு வழங்கப்பட்ட மாகாண சபை ஆலோசகர் பதவிதான் 10 வருடங்களுக்கு மேலாக மாகாண சபைகளே இயங்காத நாட்டில் வழங்கப்பட்ட இந்த ஆலோசகர் பதவியானது வடிவேலுவினுடைய கிணற்றை காணோம் நகைச்சுவைக்கு சமமான ஒன்று. இப்படி 92 பேரில் ஒருவராய் சிரேஷ்ட ஆலோசகராயிருந்த அகில விராஜுக்கு 4 உதவியாளர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். மனிதர் ஆட்களை கொண்டு போய் பெட்ரோல் ஷெட்டில் பணிக்கமர்த்தி யான் பெற்ற இன்பம் என் உதவியாளர்களுக்கும் பெருக என்று அவர்களுக்கு அரசாங்க கொடுப்பனவுகளை வழங்கச் செய்து ஜீவ காருண்யம் காட்டியிருக்கிறார். கடைசியில் அவருடைய விதி இப்படியாகிவிட்டது. இனி 2 ஜனாதிபதிகளின் பிள்ளைகளை பற்றி பார்க்க வேண்டும். ஜனாதிபதிகளினுடைய பிள்ளைகள் என்றதும் நமக்கு எப்போதுமே ஞாபகத்தில் வருவது, இப்போது 150 ரூபாவுக்கு வின்லிக்விட் 200 மில்லிலிட்டர். ஏனைய சலவை தூள்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. நாமலும் யோசித்தவும் ரோஹித்தவும் தான். அந்த அளவுக்கு அவர்களை பற்றி ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசிவிட்டன. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய புதல்வர் பற்றி அந்த அளவுக்கு ஊடக கவனம் குவிந்ததில்லை. இந்த முறை அந்த குறையை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். சிறிசேனவினுடைய புதல்வர் தாம் சிறிசேனவும் அவருடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. தாம் சிறிசேனவின் மனைவியின், அதாவது மைத்ரிபால சிறிசேனவின் மருமகளின் பாஸ்போர்ட் வெளிநாடு செல்ல முடியாதவாறு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருந்தால் கட்டுநாயக்க வரும்போது கைதாக கூடும். இந்த பிரச்சனையினுடைய பின்னணிதான் என்ன? ஏன் இப்படி ஒரு உத்தரவு? சில வாரங்களுக்கு முன்பு வாகனங்களை இறக்குமதி செய்த போது கஸ்டம்ஸ் எனப்படும் இலங்கை சுங்க திணைக்களத்தில் நடந்ததாக சொல்லப்படும் வரி ஏய்ப்பு மோசடியில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரினுடைய புதல்வர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பெரிய சைஸ் எழுத்தில் ஊடகங்கள் அலறிக் கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா? ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் உட்பட மேலும் சில உபகரணங்களை கொள்வனவு செய்தது தொடர்பில் நடந்த மோசடியில் சிறிசேனவினுடைய மகன் தாம் சிறிசேன சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சமூக ஊடக செய்திகளில் சொல்லப்பட்டாலும் இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பிரபல்யம் காரணமாகவோ என்னவோ பாரம்பரிய ஊடகங்களில் பேசப்படவில்லை. இந்த விவகாரத்தினுடைய சுருக்கமான கதை இதுதான். இலங்கைக்கு அலுமினிய பொருட்களை இறக்குமதி செய்யும் பிரபலமான நிறுவனத்தின் முக்கியஸ்தரின் மகளைத்தான் திருமணம் செய்திருக்கிறார் சிறிசேனவின் மகன் தாம் சிறிசேன. அந்த நிறுவனம் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் உட்பட இன்னும் சில உபகரணங்களை இறக்குமதி செய்த போது குறைந்த பெறுமதிகளுக்கு கணக்கு காட்டி இலங்கை சுங்கத்துக்கு வரவேண்டிய பாரியதொரு தொகையை வரவிடாமல் மோசடி செய்திருப்பதாக சொல்லப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரம் பெற்றிருந்தன. இந்த நிலையில் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நிறுவனத்தினுடைய உரிமையாளரின் புதல்வர், அதாவது சிறிசேனவின் மகன் தாம் சிறிசேனவின் மைத்துனரும் அடக்கம். நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தாம் சிறிசேனவின் மனைவி என்று பலருக்கு எதிராக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் மேலும் பல கைதுகள் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதன் முதல் கட்டமாகத்தான் இவர்கள் அனைவரது பாஸ்போர்ட்டுகளையும் தடை செய்யும் உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த உத்தரவு வருவதற்கு முன்னரே
தஹாம் சிறிசேனவும் அவர் மனைவியும் நாட்டை விட்டு வெளியேறி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே தஹாம் சிறிசேன நேரடியாக இந்த கொடுக்கல் வாங்கல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான எந்தவித ஆதாரங்களும் முன்வைக்கப்படவில்லை என்ற போதிலும் அவருடைய மனைவி இந்த மாபெரும் வரி மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவருக்கும் இங்கே மீட்சி கிடைக்கப் போவதில்லை என்றே நம்பக்கூடியதாக இருக்கிறது. தஹாம் சிறிசேன மைத்ரிபால சிறிசேனவின் ஜனாதிபதி பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி சுங்க திணைக்களத்துக்கு அழுத்தம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன தெரிவிக்கிறார். இந்த பாரிய மோசடியானது வெறுமனே அரசியல்வாதிகளால் மட்டும் சுயமாக செய்ய முடியாத ஒன்று என்றும் இதன் பின்னணியில் சுங்கத்தின் ஒரு சில அதிகாரிகளும் நிச்சயம் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கிறார் அவர். என்னதான் இருந்தாலும் இந்த விசாரணைகளுக்கு பாரிய ஒத்துழைப்பை சுங்க அதிகாரிகள் தான் இப்போது வழங்கி வருகிறார்கள். பழைய வரி மோசடிகளை எல்லாம் அம்பலப்படுத்த தயாராகி இருக்கிறார்கள் அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கைதுகள் எதுவும் சாத்தியமாக இருந்திருக்காது என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. சிறிசேனவின் பிள்ளையை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச குறித்து பார்க்கலாம். சில நாட்களாக கடும் ஆத்திரத்தில் கண்டபடி அறிக்கைகளை எல்லாம் விட்டுக் கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாம் யார் தெரியுமா என்றெல்லாம் கூட கேட்டு சிறுவர்களை எல்லாம் அச்சமூட்டி இருந்தார். இதேவேளை நாமலை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. சரியாக 2 நாட்களுக்கு முதல் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லம் இலங்கை பொதுச் சேவை ஊதியங்கள் மற்றும் ஓய்வூதிய ஆணையத்தின் அலுவலகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை அவர் எப்போது கையளித்தார், எப்போது சாவியை கையளித்துவிட்டு வந்தார் என்று எந்த விவரமும் தெரியவில்லை. மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு செல்லும் போது ஒரு அழுக்காட்சி காவியம் ஒன்று படைக்கப்பட்டது. பஸ்கெமனுவினுடைய பஸ்களை போன்ற பஸ்களில் அழைத்து வரப்பட்ட துண்டர்கள் புலம்பி தீர்த்திருந்தார்கள். ஆனால் நாமல் விஷயத்தில் அது எதையும் காணக்கூடியதாக இல்லை. காதும் வைத்த மாதிரி வீட்டை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். சரி, கடைசியாக ஒரு முக்கியமான செய்தி. நீதிமன்றத்தை அவமதித்தால் என்ன நடக்கும்? நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற எஸ்பி திசாநாயக்கவையும் ரஞ்சன் ராமநாயக்கவையும் கேட்டால் சொல்லுவார்கள். இப்போது அப்படியான ஒரு நீதிமன்ற அவமதிப்பு மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறது. மாபெரும் அறிவு திலகங்கள் இந்த முறை சிக்கியிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே குறித்து வெளியிட்ட அறிக்கைகள் மூலம் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டார, திலீப் ஜெயவீர, பேராசிரியர் மஹிந்த பத்திரன ஆகியோர் நீதிமன்றத்தை அவமதித்திருப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இது என்ன? மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் ஆரம்பமாகும். 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை மீறி கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இனி இந்த வழக்கு தொடர்பான எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த விவகாரத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புவார் நீதிபதி. அங்கே விசேட நீதிமன்ற அமர்வில் இவர்களுடைய விதி தீர்மானிக்கப்படும். அரசியல் களம் பட்டு சூடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இனி என்ன ஆகும்? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எமது வாட்ஸ்அப் பக்கத்துக்கான சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். நன்றி.